ஸோ என்னால முடிஞ்ச என்னால முடிஞ்ச மாதிரி கிருஷ்ண கதை இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து தேவியும் ஆஹ், வசுதேவருடைய மேரேஜ் பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து பூமியோட பிரயர்ஸ் பார்த்துருப்போம். பூமி தேவி பூமியில வந்து அசுரர்களுடைய பாரம் அதிகமானதுனால அவங்க வந்து பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. பகவானே, பூமியில வந்து என்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டா, பகவான் அவங்களுடைய பிரம்மாவும் மற்ற தேவர்களும் எல்லாரும் போய் கேட்டதுனால பகவான் உடனே நான் பூமியில அவதாரம் பண்ணுவேன், இந்த அசுரர்களை நான் நிகிரகிப்பேன். அப்போ பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே இல்லையே, அந்த சாதுக்களை சம்ரட்சிச்சு பார்த்து அப்புறம் அசுரர்களை கொண்டு தர்மத்தை புனர்ஸ்தாபிக்க பகவான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி இங்க வர அவதாரம் பண்றதுக்காக. ஸோ அந்த மதுரை நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா சூரசேன ராஜா பார்க்கலாம். சூரசேன ராஜா வந்து உக்ரசேன ராஜாவுடைய அப்பா. உக்ரசேன ராஜா வந்து போஜராதியத்தை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் யாதவ பரம்பரையில வரும். அப்படி அவர் நல்லா ஆண்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வசுதேவருக்கும் தேவகிக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மேரேஜ் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆப்புலண்டா பண்றாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அந்த தேவகியை வந்து அவ்வளவு இஷ்டம், உக்ரசேனருக்கு அவ்வளவு இஷ்டம். அதே மாதிரி கம்சனுக்கும் தங்கச்சி மேல அவ்வளவு இஷ்டம், தங்கையோட மேல அவ்வளவு இஷ்டம்னால அந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப பிரமாதமா அவங்க பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு நிறைய டவுரி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல பிரபுபா சொல்றாரு, அந்த காலத்துல வந்து பிரபுபாதோடைய காலத்துல கூட டவுரி கொடுக்குற இது இருந்தது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்த டவுரி விஷயம் இப்படி கம்மியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி டவுரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரபுபாத என்ன பர்பட்ல சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு தேவையான பொருட்களை ஆபரணம் இதெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க வந்து சேவகி, அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு அந்த பெண்களையும் கூட அனுப்புவாங்க. அது இந்த காலத்திலயும் இருக்கு அப்படின்னு இருக்காரு. அப்போ வசுதேவர் கல்யாணம் பண்ணினப்போ தேவகிக்கு உக்ரசேன மகாராஜ் என்னென்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு 400 யானை கொடுத்துருக்காரு. அப்புறம் 15,000 15,000 ஹார்சஸ். இந்த குதிரையை கொடுத்தா, குதிரையை சும்மா கொடுக்கல, குதிரைக்கு கழுத்துல மாலை, தங்கத்துல மாலை, அப்புறம் குதிரைக்கு வந்து முகத்துல போடுறது, காலில வந்து ஷூ எல்லாம் வந்து தங்கத்துல, இந்த மாதிரி ஃபுல்லா டெக்கரேட்டிவா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு தங்கம் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமான ஒரு காலகட்டம் இந்த காலத்துல. அது மட்டும் இல்ல, 1800 ரதங்களை கொடுத்தாங்க டவுரியாட்டு. அப்புறம் 200 கேர்ள்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட். அப்படி அந்த பொண்ணு எப்படி வளர்ந்துருக்கோ குடும்பத்துல, ராஜ குடும்பத்துல, அதே மாதிரி போற இடத்துலயும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்சன் குட்டி இதெல்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன பண்றான் கம்சன் அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணை வந்து வேறொரு ரதம் ஓட்டிக்கிறதுக்கு யாரை வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா கம்சன் சொல்றான், இல்ல இல்ல, என் தங்கைக்கு நானே தான் ரதம் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவ்வளோ அன்பா, இந்த ரதத்தை நான் தான் கூட்டிட்டு போவேன் அவ்வளோன்னு சொல்லி ரதத்துல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போதே கம்சன் என்ன பண்ணா, திருப்பி திருப்பி பார்ப்பான் யார, அந்த தேவியோட அந்த தங்கச்சியை கூட்டிட்டு போறதுல ரொம்ப ரொம்ப அன்பா கூட்டிட்டு போறாரு. ரொம்ப அன்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவு அன்பா அவர் என்ன பண்றாருன்னா ரதத்துல கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. போற வழியிலேயே திடீர்னு என்ன ஆகும் கேட்டா, ஒரு அசரீரி என்ன சொல்லுவாங்க, அந்த வானொலி கேட்குது. வானொலி என்ன கேட்குது அப்படின்னு கேட்டா, முட்டாள் கம்சா, உனக்கு தெரியலையா, இந்த உன்னுடைய தங்கை தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்ல போகுது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுதான் இருக்கு ஒரு அசுரன் எப்படிங்கிறது இம்மீடியட்டா புரிஞ்சு. இம்மீடியட் எவ்வளவு அன்பா தங்கச்சி அப்படியே கூட்டிட்டு போனாலும் அதே ஸ்பீட்ல அந்த சின்ன பொண்ணு, அப்போ அவங்களுக்கு வயசு, ஏன்னா கம்சனுடைய வயசு அப்ப எத்தனைன்னு கேட்டா 25. அப்போ தேவியோட வயசு எத்தனை இருக்கும், 12. அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கு. அந்த தேவியோட தலையை குட்டிச்சு இடுத்து கத்தியால வெட்டணும், வாழால வெட்டணும். அவ்வளவுதான். அப்போ வசுதேவருக்கு என்ன பண்ணனே தெரியல, இம்மீடியட்டா திடீர்னு. ஆனா வசுதேவர் கம்சன் தன்னுடைய தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு, பெஸ்டா இருக்கிறதுலயே பெஸ்டா ஒரு
பையனை தான் கொடுத்திருக்காரு. அவரும் நல்ல சத்திரியர், எல்லா குவாலிட்டியும் இருக்கு, இன்டெலிஜென்டா இருக்காரு, சாஸ்திரம் படிச்சிருக்காரு. அந்த மாதிரி வசுதேவரை கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்போ வசுதேவர் இம்மீடியட்டா கம்சா, நீ என்ன பண்ற, என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நீ கேட்கலையா, இந்த உன்னுடைய குழந்தை தான் என்ன கொல்ல போகுது, அதனால இம்மீடியட்டா நான் இவ்வளவு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ எடுத்து. இப்போ இங்க என்னன்னா, அப்போ வசுதேவர் பயங்கர டிப்ளமேட்டிக், அதாவது அரசியல் தந்திரம் சொல்லுவாங்க. ஒரு அரசர் வந்து எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. பாகவதத்துல பார்க்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. எப்படின்னு கேட்டா, ஒரு அரசர் வந்து ஆப்போசிட் எனிமி கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஒரு டீலிங் நல்ல மாதிரி பேசி பார்க்கணும். அவர் ஒத்து வரல, கூட இருக்கிற மந்திரி அவங்க ஏதாவது ஒத்து வரல, பிரச்சனை பண்றாங்கன்னா உடனே என்ன பண்ணணும்னா, அவருக்கு ஒரு கொஞ்சம் பணம் ஏதாவது உதவி பண்ணணும். ஸோ அதுக்கும் ஒத்து வரல அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருந்துருவாங்க. அதுக்கும் ஒத்து வரல அப்படின்னா அவங்கள கொண்டாடணும், அவங்க கூட ஃபைட் பண்ணி கொள்ளணும், ராஜதந்திரம். அதே மாதிரி தேவகி அந்த வசுதேவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, எப்படி கம்சனை புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இமீடியட்டா, நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தில இருந்து வந்திருக்க, போஜராஜ குடும்பத்தில இருந்து வந்திருக்க, சூரசேனுடைய உக்ரசேனுடைய பையன் நீ, உங்க உங்க கீர்த்தி வந்து உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு, நீ பெரிய வாரியர் அப்படின்னா, என பெரிய யுத்த வீரன், நீ வந்து சாதாரணமா ஒரு பெண்ணு, அதுவும் உன்னுடைய தங்கச்சியை நீ கொன்னால் உலகம் வந்து எப்படி பேசும். அப்போ கரெக்டா எங்க சென்டிமெண்டலா பேசணுமோ அதே மாதிரி சொல்லுவார், உலகம் ஒண்ணு என்ன என்னன்னு பேசும், நீ வந்து இது செய்யறது வந்து பெரிய தப்பு, பண்ணாத. அப்போ இம்மீடியட்டா அது மட்டும் இல்ல, அவரு சொல்றாரு, மரணத்தை கண்டு நீ ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பயப்படுற, மரணம் பிறந்த உடனே மரணம் வந்துட்டு எல்லாருக்குமே எப்ப பிறந்தமோ இம்மீடியட்டா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஒருத்தருக்கு 100 வயசுன்னா ஒரு நாள் போச்சுன்னா அந்த 100 வயசுல இருந்து ஒரு நாள் கம்மி ஆயிட்டு. அப்போ உனக்கு ஆல்ரெடி 25 வருஷம் மரணம் போயிட்டு, இனி உனக்கு பக்கத்துல இருக்கு மரணம். அப்ப நீ எதுக்கு மரணத்தை கண்டு பயப்படணும் அப்படின்னு கேட்கிற. அது மட்டும் இல்ல, இந்த என்ன சொல்ற, இந்த மரணம் வந்து எந்த ஒரு ஆள் உடலை எடுத்தாலும் கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும், ஒரு நாள் இறந்தே ஆகும். யாருக்குமே இந்த உலகத்துல நிலையான வாழ்வு இல்லை. நீ இவ்வளவு பெரிய சத்திரியனா இருந்தும் கூட நீ எதுக்கு மரணத்தை கண்டு பயப்படுற அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி. பௌதீக உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாருமே தற்காலிகமானது தான். இது ஒரு கனவு மாதிரி தான் அந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு சரீரத்தை வராங்க, அவங்களுடைய கர்மாவை முடிக்கிறாங்க, அவங்க திரும்பி போறாங்க. இதுதான் அந்த பௌதிக உலகத்துல நடக்கிறது. ஆனா நீ எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு பயப்படுற, ஒரு கனவுல எப்படி அப்படின்னு கேட்டா பிரபுபா சொல்றாரு, ஒரு கனவுல நம்ம பல விஷயங்களை கனவுல பார்ப்போம், அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம கனவுல கிடக்கும்போது நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா அங்க வந்து நம்ம ஏதோ வேற ஆளா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. அங்க ராஜாவா கனவுல ஆக்சுவலி கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ராஜாவும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. கனவுல யாரோ நம்மளை கொல்ற மாதிரி கண்டிருப்போம், ஐயோ என்ன கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அப்படி இருக்கும், கனவுல பறக்கிற மாதிரி காணுவோம். ஆனா இங்க பார்த்தா நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லையா. அப்ப பிரபுபா சொல்ற, கனவு காணும்போது கூட அந்த இயற்கை 3 குணங்கள் இருக்கு, அந்த 3 குணங்கள் இப்படி மிக்ஸ் ஆகிலாம் வரும். அதனாலதான் சிலவங்க கனவு கனவு காணும்போது என்ன அப்படின்னா, ஒரு மலையை நம்ம பார்த்திருப்போம், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மலை அப்படின்னா, தங்கத்தை பத்தியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கனவுல எப்படி வரும்னு கேட்டா ஒரு தங்க மலையே வரும், இரண்டும் கூட மிக்ஸ் ஆகி வரும். இல்லைன்னா ஒரு மயிலை நம்ம பார்த்திருக்கோம், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய தங்கத்து மேல ஆசை இருக்கும், கனவுல பார்க்கும்போது மயில் கூட தங்க மயிலா வரும் அப்படின்னு அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் காம்பினேஷன்ல தான் ஒரு கனவுல வந்து ஒவ்வொரு விஷயம் வரும். அது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை கிடையாது, அது ஏதோ ஒரு, ஆனா உண்மையான பாடி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அதே மாதிரி அவருடைய சரீரம்ங்கிறது டெம்பரரி, உள்ள இருக்கிற ஆன்மாங்கிறது அது வந்து என்ன, அதுதான் பெர்மனண்ட். ஆனா யாருமே அதை காண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறார். அப்ப அதெல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு கூட கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நதி இருக்கு, நதியில பார்க்கும்போது அது நிலாவுடைய வெளிச்சம் தெரியும், அந்த நிலா அதுல தெரியும். அப்ப நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த நதியோட அலையில அந்த நிலா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஆடிட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த நிலா ஆடுதா அப்படின்னு கேட்டா ஆடுறது. நிலா மேல பார்த்தா அது பர்மனண்டா இருக்கு, ஆனா இங்க என்ன, இங்க ஏதோ ஒரு சாஞ்சல் ஆடும். இதே மாதிரி வாழ்க்கை வந்து இங்க வந்து இப்படி ஊசலாடிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருக்கு எடுத்து சொல்றாரு அப்படின்னா கம்சனுக்கு எடுத்து சொல்றாரு. ஆனா கம்சன் வந்து அசுரனுடைய தொடர்புல இருக்கு, அவனுடைய அசோசியேஷன் வந்து ரொம்ப ராங். கம்சன் வந்து பெரிய குடும்பத்துல பிறந்த பெரிய சத்திரிய குடும்பத்துல பிறந்ததுனால எல்லா வேதங்களும் படிச்சிருக்கான், எல்லா தேவர்களை பத்தி தெரியும், எல்லா சாஸ்திரமும் தெரியும், இருந்தும் கூட
அவனால ஏன் டாலரேட் பண்ண முடியல, எதுக்கு இவ்வளவு பயம் வருது அப்படின்னு கேட்டா அவனுடைய அசோசியேஷன் தப்பான அசோசியேஷன். கம்சன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அசுரர்களாக தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் கம்சனுக்கு என்ன பண்ணது அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி, அந்த குணம். அப்போ இது அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, உனக்கு ஏன் இவ்வளவு பயம் வருது அப்படின்னு கேட்டா உனக்கு வந்து பொறாமை உள்ள இருக்கிறது அப்படின்ற. ஒருத்தர் மனதுல எப்ப பொறாமை இருக்கோ இம்மீடியட்டா பயம் வரும். அது எப்படி வரும்? ஒருத்தருக்கு மனசுல பொறாமை எப்படி பயமா வரும் அப்படின்னு கேட்டா, பொறாமை அப்படின்னா எனக்கு நாளைக்கு எனக்கு எதுவும் இல்லாம நான் எங்கேயாவது கஷ்டப்பட்டுருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா என்னை விட நிறைய அவங்க வச்சிருக்காங்க, அவங்க கஷ்டப்படாம இருப்பாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு ஒரு இது கம்பேரிசன். இங்க வந்து அந்த பொறாமையினால அவங்கள அழிக்கிறதுக்கு நினைப்போம். என்னை விட அவன் நல்லா இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். பொறாம ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அங்க என்ன வரும்? பயம் வரும் அப்படின்னு. அதனாலதான் கம்சன் பத்திரம் தங்க மேலேயே நீ இவ்வளவு பொறாமப்படுறியா அப்படின்னு கேட்போம். ஆனா இதெல்லாம் கேட்டா கூட ஒரு அசுரனுக்கு வந்து மனசுல எந்த சேஞ்சும் வரல. இதுதான் அசுரனுடைய சிந்தை. நம்ம பார்ப்போம் கிருஷ்ணா புக்ல, பூதனா வந்து அழகா இருப்பான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பால் கொடுப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க தேவதை வந்திருக்கா அப்படி பால் கொடுக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பூதனை வந்து ஏதோ தேவதை மாதிரி ஒருத்தி வந்திருக்கான்னு கிருஷ்ணரை பால் கொடுப்பாங்க. ஆனா எப்ப வந்து பூதனாவை கிருஷ்ணர் கொல்றதுக்காக பிடிச்சார இம்மீடியட்டா ஒரிஜினல் ரூபம் வெளியிட வந்து ராமாயணத்துல பூதனை அவ்வளவு அழகா வருவாங்க. வந்துட்டு லக்ஷ்மணனை கல்யாணம் பண்ணதுக்கு வருவாங்க. அப்புறம் லக்ஷ்மணன் முடியாது, ராமன் முடியாதுன்னு பாரு, லக்ஷ்மண்கிட்ட போவார், லக்ஷ்மணன் முடியாதுன்றாங்க. ஆனா முடியாதுன்னு சொன்னது இம்மீடியட்டாட்டு அவங்களுடைய அசுர குணம் வந்து. இதுதான் மனிதர்களுடைய குணம். எப்ப வந்து நம்மளை ஒருத்தங்க வந்து புகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்களோ, நீ நல்லா பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள ரொம்ப இஷ்டமா இருக்கும். எப்ப வந்து நம்மளை தப்பு திருத்துறாங்களோ இல்ல நம்ம திட்டுறாங்களோ இமீடியட்டா நம்ம உள்ள இருந்து பூதனா யாரு ராவணன் எல்லாரும் வெளியில வந்துட ஆரம்பிச்சிடும். அந்த அசுர குணங்கள் எல்லாம் நமக்கு வெளியில வந்துடும். இதுதான் இங்க நடந்திருக்கு. அப்ப அதே மாதிரி எத்தனை சொல்லிட்டும் யாரு சமாதானப்படலை அப்படின்னு கேட்டா கம்சன் சமாதானமே படல. அப்ப கம்சன் என்ன பண்ணணும்? கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணும். அப்பதான் அடுத்த விஷயம் அவர் சொல்றாரு, கொஞ்சம் கூட யோசிச்சு சொல்றாரு, நீ எதுக்காக உன் தங்கச்சியை கொல்ற? ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்கு, அந்த அசிரீரியில சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு பிறக்க போகக்கூடிய 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகுது. அப்போ இந்த குழந்தைய நான் வந்து பிறந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ பயப்படாத அப்படின்னு யாரு சொல்றாரு? வசுதேவர். வசுதேவர் அது சொன்னதும் ஒரு ரொம்ப சமாதானம் ஆச்சு. ஏன்னா வசுதேவர் உண்மையான ஒரு சத்திரியர். அப்போ ஒரு வசுதேவர் ஒரு காரணம் வச்சாலும் அவருடைய உயிரே போனாலும் சரிதான் ஒரு சத்திரியர் வந்து அவருடைய வாக்கு இருக்குது. சத்திரியருடைய பலம் என்ன அப்படின்னா அவருடைய வாக்கு. ஏதாவது நான் சொன்னா அதை அப்படி நடத்தணும், இல்லைன்னா அவங்க வம்சத்துக்கே அது வந்து அவமானமா இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாரு வசுதேவர்னா, கண்டிப்பா நான் அந்த குழந்தை எத்தனை குழந்தை பிறகுதோ அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்போ இதை கேட்ட உடனே கம்சனுக்கு என்ன பண்ணா, ஓகே சமாதானம் ஆயிட்டு, ஓகே நீ வந்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் வீட்டுல கூட்டிட்டு போறாரு. நீங்க வீட்டுக்கு போங்க. போற வழியில திருப்பியும் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இனி போயிட்டு குழந்தை பிறந்துட்டு எனக்கு கொடுக்கலனாலும் சரி, இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறோம், அங்க நீங்க வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல நீங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கோங்க அப்படின்னு காராகிரகம். காராகிரகம்ங்கிற அந்த காராகிரகம் அப்படின்னா இருட்டான ரூம். இந்த ரூம்ல போட்டுட்டாங்க. யார போட்டுட்டாங்க? அந்த தேவி வசுதேவி. அப்படி அவங்க 2 பேரும் கையிலையும் காலையும் எல்லாம் செயின் போட்டிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை. அந்த குழந்தையோட அழுக சவுண்டு கேட்டது. தேவிக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டா, வசுதேவர் சொன்ன மாதிரி வாக்க காப்பாத்த போறாரு. என்ன? இந்த குழந்தைய கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா கம்சன். அப்ப தேவகிக்கு வந்து எந்த ஒரு தாய்க்கும் அவங்களால பொறுத்துப்பட முடியாது. பிறந்திருக்கிற குழந்தைய இம்மீடியட்டா கொண்டு கொல்லறதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அது நினைச்சு பார்க்க முடியாது. அவங்களும் ஓகே. அப்புறம் வேற வழி இல்லாம இவர் உண்மையான சத்திரியரா இருக்கிறதுனால வசுதேவர் என்ன பண்ணாரு, நேர போய் காவலாளிகிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கம்சன் வந்துட்டு, கம்சன் வரும்போதே அவருக்கு வந்து என்ன, தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உள்ளுக்குள்ள என்னன்னா ஒரு பெரிய வருத்தம், நான் என்ன பெரிய பாவம் பண்ண போறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம். வரும்போதே கேட்கிறாரு, நீ எவ்வளவு உண்மையான சத்திரியனா இருக்க, நீ
எப்படி உன் வாக்க நீ வந்து காப்பாத்தின? யாருமே தன்னுடைய குழந்தைய கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீ உன் குழந்தைய கொடுத்துருக்கேன்னு நீ உண்மையான ஒரு சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, என்ன அந்த அந்த ஒலி என்ன கேட்டுது அப்படின்னா, 8வது குழந்தை தான் என்ன கொல்ல போகுதுன்னு சொல்லிச்சு. அதனால இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோ, நான் கொல்றது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. யாருக்கு மனசு மாதிரி இந்த அம்சன். சரி, 8வது அப்பவும் இவருக்கு என்னன்னா, வசுதேவர் குழந்தைய வாங்கி திருப்பியும் தேவகிட்ட கொண்டு கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அசுரர்களுடைய புத்தி எப்ப மாறும்னு யாருக்கு தெரியும்? வசுதேவருக்கு தெரியும். எப்ப வேணும்னாலும் இந்த அசுர புத்தி வரலாம், மாறலாம், எப்படி வேணும்னாலும் ரியாக்ட் பண்ணலாம். ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒரு சந்தோஷம், என்ன அம்சன் வந்து திருப்பி குழந்தைய கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது சொல்லி வெளியில போனோம். கரெக்டா போற வழியில நாரதமுனி வந்துருவாரு. நாரதமுனி வந்து போட்டு விட்ட என்ன போட்டாரு? அம்சா, புத்தி இல்லையா, அறிவு இல்லையா, நீ என்ன பண்ற, உனக்கு தெரியுதா? ஒன்ன கொல்லக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைய நீ விட்டு வச்சுட்டு வந்திருக்கியே, இந்த தேவர்களை நம்ப முடியாது. அவங்க முதலையும் வருவாங்க, பின்னையும் வருவாங்க. 8ன்னு சொன்னா 8ல எல்லாம் வரமாட்டாங்க, சில டைம்ல முன்னாடியே பிறந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேவர்கள் கிருஷ்ணர் பிறக்க வராரு பரமபுருஷர், அதை அறிஞ்சு இந்த பிருந்தாவனத்துல எல்லா இடத்துலயும் தேவர்களை முதல்லயே வந்து பிறந்துட்டாங்க. ஆல்ரெடி விருந்தாவன், மதுரா மொத்தமா யாரு வந்து பிறந்திருக்காங்க? பல கோபர்களும் கோபிகளுமா வந்து யாரு பிறந்திருக்காங்க? தேவர்கள் எல்லாம் வந்து பிறந்தாச்சு. அதனால இவங்களை நம்பாத அப்படின்ட்டு யாரு போட்டு கொடுத்துட்டாரு? நாரதர் சொல்லிட்டாரு. எதனால நாரதர் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டா, நாரதருக்கு வந்து கிருஷ்ணவை பார்க்கணும். இந்த குழந்தைங்களெல்லாம் இறந்தாதான் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. இந்த குழந்தைங்களெல்லாம் உயிரோடு இருந்தா கிருஷ்ணா வரமாட்டாரு. அப்ப கிருஷ்ணாவை பாக்குறதுக்கு அந்த அவசரம், அந்த லீலையை பார்க்கணுங்கிற அந்த அவசரத்தினால சிலவங்க வந்து சினிமா பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைமேக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. கொண்டுட்டானா, கொன்னிடுவானா, இப்படி எல்லாம் கேட்பாங்க இல்லையா? சிலவங்க பொறுமையா முழுசா படத்தை பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு அப்படி பார்க்க முடியாது. இவங்க என்ன நடக்குது, இவன் கொன்றுவானா அப்படின்லாம் கேட்பான். அதே மாதிரி நாரதருக்கு கிருஷ்ண கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால என்ன, இவங்களை என்ன செத்துட்டாங்கன்னா கிருஷ்ணர் பிறந்துருவாரு அப்படிங்கிற எண்ணத்துல அவர் என்ன பண்றாருன்னா கேட்கிறார். என்ன, நாரதரை சொல்லி விட்டுட்டாரு. நாரதர் சொன்னதும் திருப்பி வந்துட்டான். போன கம்சன் போன வேகத்துல திருப்பி வந்துட்டு என்ன என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஆஹ் அந்த குழந்தைய எடுத்து அடிச்சு கொடுக்குறான், மேல அடிச்சு பண்ணுறான். இப்படி கம்சன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை மட்டும் இல்ல, ஒண்ணு, ஒவ்வொரு வருஷம் ஆகும் போதும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும். தேவகிக்கு கர்ப்பம் ஆகும்போது சங்கடம், அதே மாதிரி பிறந்த உடனே அதை விட பெரிய துக்கம். இப்படி 2 பேரும் அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைய ஒவ்வொரு தடவையும் நஷ்டமாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டா, 1, 2, 3, 4, 5, 6 குழந்தையும் யாரு கொண்டுட்டாங்க? கம்சன் கொண்டுட்டாங்க. அடுத்தது 7வது குழந்தை. 7வது குழந்தை ஆஹ் தேவகி கர்ப்பமா இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னா, அந்த கர்ப்பம் மனசிக்கு அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சங்கர்ஷன் தான் 7வது குழந்தை. அதாவது அனந்தன் பலராம் தான் 7வது குழந்தையா பிறக்கிறார். இந்த பலராம் மாயாதேவியினுடைய இதனால அவருடைய கேர்ல இந்த குழந்தைய அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ரோஹிணியுடைய கர்ப்பத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப இங்க வந்து தேவகிக்கு வந்து அபார்ஷன் ஆயிட்டு, ஆனா அந்த குழந்தை எங்க போயிட்டு அப்படின்னு கேட்டா, ரோஹிணிக்கு போயிட்டு. எதனால அவர் 7வது வந்து பிறந்துட்டு அங்க இருக்காம போனார் அப்படின்னு கேட்டா, அனந்தனுடைய வேலை என்னன்னா, பகவானுடைய என்ன சொல்றது, பூஜா பொருட்கள் அப்படின்னு பேரஃப்ரேனியல்ஸ் அப்படின்னு, அதாவது அதே மாதிரி அவர் வந்து அந்த கர்ப்பத்துல கிருஷ்ணர் வந்து உட்கார முன்னாடி அந்த கர்ப்பத்தை பரிசுத்தமாக்கிட்டு போறாரு. யாரு? கிருஷ்ணர். அனந்தனுடைய வேலை என்ன? பெட்டா இருக்கிறது கிருஷ்ணருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போறாரு கிருஷ்ணர் பிறக்கிறது. இப்போ தேவகிக்கு கர்ப்பத்தை வந்து பரிசுத்தமாக்கிட்டு நேர ரோகிணிக்கு போய் பிறந்துட்டாரு. அப்படி 8வது குழந்தை பிறகு. அப்ப இந்த 8வது குழந்தை வந்துட்டு என்ன கேட்டா, கிருஷ்ணர் வந்து கர்ப்பத்துல வராரு. 8வது குழந்தை பிறகு. 8வது குழந்தை பிறந்த உடனே தேவகிக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல என்னாச்சுன்னா, இந்த 7வது குழந்தை பிறந்தப்போ 8வது கிருஷ்ணர் அது அபார்ஷன் ஆயிட்டு 8வது கிருஷ்ணர் கர்ப்பத்துல வராங்க. கிருஷ்ணர் வந்துட்டாரு. வந்து கிருஷ்ணர் வசுதேவருடைய ஹிருதயத்துல வந்து தர்ஷனம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இமீடியட் ஆயிட்டு அது கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தை பிறக்குது. 8வது குழந்தையும் கிருஷ்ணர் பிறக்குறாரு. கிருஷ்ணர் பிறக்கும் போது இந்த கிருஷ்ணரை நேரம் என்ன
பண்றாங்க அப்படின்னு கேட்டா கோகுலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அசிரீரி கேட்கும். அங்கேயும் இதே மாதிரிதான் என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டா அசிரீரி கேட்கும், என்ன வந்து எங்க விட்டுற, கோகுலத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி வசுதேவர் கிருஷ்ணரை வந்து தலையில எடுத்துட்டு நேர கோகுலத்துல போயிட்டு கோகுலத்துல கொண்டு அங்க வச்சப்போ அங்க வந்து யாரு பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அங்க தேவி பிறந்திருக்காங்க, யசோதா. அப்ப யசோதாவும் பிரசவத்துல இந்த டயர்டாயி குழந்தைய பக்கத்துல போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. வசுதேவர் போனாரு இங்க கிரக காராகிரகத்துல இருந்து வெளியில இறங்கும் போது ஒவ்வொரு கதவுமா அப்படி திறக்கும். ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து இப்படி தலையில கூடையில வச்சுட்டு வெளியில வர்றதா அங்க திறக்கும் இங்க திறக்கும். அப்படி எல்லா என்ட்ரன்ஸ் எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாம் போய் கையில இருக்கிற செயின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலண்டுரும். அவரு நேர போய் அந்த யமுனையில இறங்குனது யமுனை வழி மாறிடும், தண்ணி யமுனை வழி மாறி நேர உள்ள போறாரு. கோகுலத்துல போயிட்டு அங்க போய் இந்த குழந்தைய போய் யசோதா கிட்ட வச்சுட்டு கிருஷ்ணரை யசோதா கிட்ட வச்சுட்டு யசோதா கிட்ட இருக்கிற யார துர்கா தேவிய கையில் எடுத்துறாரு, அந்த பெண் குழந்தைய கையில் எடுத்தாரு. எடுத்துட்டு திருப்பி வராரு. திருப்பி இவ்வளவு நேரம் என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணரை கையில வச்சிருக்கப்போ அவருக்கு எந்த பயமும் வரல. அப்படியே சந்தோஷமா அப்படி ஏதோ பகவான் என் குழந்தை வந்து காப்பாத்தப்படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க போயிட்டாரு, சந்தோஷமா போயிட்டாரு. ஆனா அங்க கொண்டு திருப்பி கையில எந்த பெண் குழந்தைய எடுத்த உடனே இப்ப அவருக்கு பயம் வந்துட்டு, என்ன பயம் வந்துட்டுன்னா இந்த குழந்தைய கொண்டுடுவானே கம்சன் அப்படிங்கிற பயம் வந்துட்டு. அப்புறம் அதே பயத்துல திருப்பி யமுனைய வந்து இப்படி வராரு. யமுனைய வரும்போது யமுனை வழி விட்டது, இப்ப யமுனை வந்து தண்ணி இப்படி ஃபுல் ஆயிட்டே வருது, வழி விட்ட பேலன்ஸ் அடைஞ்சிட்டே வருது. அப்போ இவருக்கு பயம் இப்போ அதிகமா இருக்கு, இந்த தண்ணி வந்து அடிச்சிருமா குழந்தை மேல பட்டுருமா அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. அங்க இருந்து நேரா காராகிரகத்துக்குள்ள வராரு. என்ட்ரன்ஸ்ல ஏறினதும் கதவு டகான்னு அடைஞ்சிரும், தனியா அடைஞ்சிரும். ரெண்டாவது என்ட்ரன்ஸ்ல வராரு, கதவு அடைஞ்சிரும், லைட் எல்லாம் போயிடும். இப்படி 7 போறாரு. கடைசி போனா என்ன அப்படின்னு கேட்டா எல்லா செயின் கையில காலில எல்லாத்துலயும் செயின் எல்லாம் மாட்டிக்கிட்டு தேவகிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுக்குற. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு என்னன்னா, அதாவது கிருஷ்ணர் கையில இருக்கு. கிருஷ்ணா சூரிய சமக மாயாகய அந்தகார யாகான் கிருஷ்ண தாகான் நகி மாயா அதிகார அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து சூரியனுக்கு துல்லியம். அதனால கிருஷ்ணர் கையில எடுத்த உடனே அந்த ஜெயில இருக்கிற எல்லா பேரிகேட்ஸ் எல்லாம் திறந்துட்டு லைட் பிரகாசம் லைட் எல்லாம் வந்துட்டு அவருக்கு பயம் போயிட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனா திருப்பி வரும்போது யார கையில வச்சிருக்காரு, மாயாவை கையில வச்சிருக்கிறதுனால அவருக்கு பயம் வந்துட்டு இம்மீடியட்டா உள்ள வர 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 மாயையில இருக்கிறதுனால கையில கட்டு செயின் கூட கீழே விழுந்துட்டு அப்படிங்கிற. அப்ப இப்படி என்ன என்ன சொல்றது, அந்த 8 குழந்தை 8வது குழந்தை, இந்த 8வது குழந்தைய கம்சன் வந்து அறிஞ்சிட்டு கொல்லறதுக்காக வந்து எடுத்து என்ன சொல்றது செவர்ல அடிக்கிறதுக்காக இப்படி தூக்கி அடிக்க போகும்போது கையில இருந்து ஸ்லிப் ஆகி மாயா போயிடுவான். மாயா போயிட்டு சொல்லுவா, ஏ மூடா கம்சா, ஆல்ரெடி பிறந்தாச்சு. யாரு பிறந்தாச்சு, கிருஷ்ணரும் பிறந்தாச்சு. கிருஷ்ணருக்கு கூட அவர் கூட லீலையில பங்கெடுக்கிறதுக்கு எல்லா தேவர்களும் பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லி அத சொன்னதும் கம்சனுக்கா என்ன சொல்றது அவ்வளவு பயம் அதிகமாயிட்டு. அதனால கம்சன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பிருந்தாவனத்துல இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொல்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் அனுப்புறான். இதுல என்ன அப்படின்னு கேட்டா இந்த 6 குழந்தைங்க வந்து நாரதமுனி கடைசி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா இந்த 6 குழந்தைங்க யாரு அப்படின்னு கேட்டா இவங்க வந்து மாரீச்சியோட அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்ல, அதாவது காலநேமி மாரீச்சியனுடைய பையனா இருக்காங்க. அப்போ சாரி இந்த மாரீச்சியனோட பையனா இருப்பாங்க இவங்க 6 பேரும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கம்சனுக்கு வந்து அந்த மாரீச்சியனோட பையன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க வந்து ஆஹ் அவங்க வந்து போன ஜென்மத்துல வந்து ஆஹ் காலநேமியாட்டு ஒரு அவதாரம் வந்திருப்பாங்க. இந்த காலநேமியை வந்து யாரு கொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா விஷ்ணு தான் கொல்றாரு. சோ விஷ்ணு கொல்லுவாங்க. அந்த ஒரு பயம், அந்த அந்த காலநேமி யாரும் கிடையாது, அது வந்து யாரு கேட்டா கம்சன் தான். காலநேமி அயோத்திய ஜென்மத்துல யாரா இருந்தா கேட்டா இந்த ஜென்மத்துல கம்சன் நாட்டு வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இந்த இந்த உண்மையை வந்து நாரதமுனி சொல்றாரு. அது அப்ப இங்க பிறந்திருக்கான். அப்ப இந்த குழந்தைங்க யாரு அப்படின்னு கேட்டா மாரீச்சுங்கிறவருடைய குழந்தைங்க தான். இவங்க வந்து கம்சனுக்கு வந்து குழந்தையா பிறப்பாங்க. இந்த 6 பேரும்
இந்த காலநேமிக்கு குழந்தைய பிறந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க அப்பா சொல்றதை கேட்க முடியும். அதாவது காலநேமியோட கிராண்ட் ஃபாதர் நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். அப்போ அந்த கம்சன் வந்து எல்லாரும் வந்து கம்சனுடைய நாமம் சொல்லும் போது இந்த 6 குழந்தைங்க மட்டும் கம்சனுடைய நாமம் சொல்லாது. ஏன்னா அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அந்த சமயத்துல அதாவது ஹிரண்யகசிபா இருப்பான். காலநேமி வருவாங்க, அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபா வருவாங்க. ஹிரண்யகசிபோட கிராண்ட் சன் தான் இந்த 6 குழந்தைகளும். இந்த 6 குழந்தைகளும் எல்லாரும் நாமம் சொல்லும் போது அந்த ஊர்ல எல்லாரும் பயந்து யாரோட நாமம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா ஹிரண்யகசிபோட நாமம் சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தைங்க மட்டும் பிரம்மாவோட நாமம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஹிரண்யகசிபு சாபம் கொடுப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க அப்பாவை கையாலேயே இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுப்பாரு. அந்த ஹிரண்யகசிபு தான் திருப்பி என்னன்னா இங்க வந்து கம்சனாயிட்டு பிறக்கும் போது இந்த 6 குழந்தைகளும் என்ன அப்படின்னு கேட்டா, கழிஞ்ச ஜென்மத்துல அவருக்கு பையனா இருந்திருக்க வேண்டிய அந்த குழந்தைங்க இந்த ஜென்மத்துல அவரு கையாலேயே இறந்துப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் எடுத்து என்ன சொல்றது, அந்த பாறை மேல அடிச்சு கொள்றாங்க. இந்த 6 குழந்தை, இந்த குழந்தைங்க தான் இறந்து போகும். அப்புறம் கிருஷ்ணரும் பலராமும் பரம கிருஷ்ணன பகவான் 7 8 மாட்டு இங்க வந்து பிறக்கிறாங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் கம்சன் வந்து ஒரு பெரிய உன்னத குடும்பத்துலதான் அவர் பிறந்திருக்காரு. அதாவது ஒரு சத்திரியனா தான் இருக்காரு, எல்லா வேதத்தையும் படிச்சிருக்காரு. அப்படி இருந்தாலும் கம்சனுக்கு வந்து எப்படி அவருடைய குணங்கள் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, பகவான் என்ன சொல்றது, ஒரு அசுரனுடைய குணம் இதுதான். அசுரன் வந்து எப்ப எப்படி மாறுவான் அப்படின்னு சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு தேவர்கள், அதான் பிரபுபா சொல்றாரு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லைன்னா ஒரு விஷயத்த சொல்லி தரும் போது தேவர்கள் அதை புரிஞ்சுட்டு அத மாதிரி கிருஷ்ணருக்கு ஃபேவரபுளா நடப்பாங்க. அசுரர்கள் வந்து இந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க, கிருஷ்ணரை வந்து அக்செப்ட் பண்ணவும். இதுதான் அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்றாங்க. சோ ஒரு ஒரு தேவர்களுடைய குணத்துல வரும்போது பக்தர்கள் அதே மாதிரி சொல்றாரு, பக்தர்கள் எப்பவுமே வந்து தேவர்களுடைய குணத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து பகவானுக்கு சேவனை பண்றாங்க. அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்றாங்க. ஒரு வேதத்துல சொல்ற ஒரு விஷயத்த, ஆச்சாரியர்கள் சொல்ற விஷயத்துல ஆர்கியூ பண்ணாம அதை அக்செப்ட் பண்றாங்க. இதுதான் தேவர்களுடைய குணம். ஆக்சுவலி ராவணனும் ஹிரண்யகிஷ்பு எல்லாம் பார்த்தா கொம்பு பல்லு போற பல்லு எல்லாம் கிடையாது. அவங்களும் அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்கள கண்டா எல்லாருக்குமே இஷ்டமா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுடைய உருவத்துல இல்ல மாத்தம். இங்க என்ன மாத்தம் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய கான்சியஸ்னஸ், போதத்துல தான். அவங்க வந்து அசுரர்களுடைய எல்லா குணமும் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கு. அதனால இம்மீடியட்டா அவங்களுக்கு உயிர் மேல பயம் அதிகமா இருக்கும், காமம் அதிகமா இருக்கும், என்வியஸ்னஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து சீக்கிரமா கோபப்பட்டு சீக்கிரமா அந்த அழிவை நோக்கி அவங்க போவாங்க. ஆனா தேவர்கள் வந்து பகவான் நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கும், சாத்திய குணத்துல இருக்கிறதுனால பகவான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், வேதத்துல சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல உபதேசங்கள் கொடுத்தாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. நான் சீக்கிரமா முடிச்சுட்டேன். ஏன்னு கேட்டா இதுக்கப்புறம் அதுல சொல்றதுக்கு இல்ல. தேவகியினுடைய மேரேஜை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பிறப்பு வரை நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா ஹரே கிருஷ்ண பிரபுஜி, தன்வத் பிரணாம் பிரபுஜி. பிரபுஜி, அந்த 6 பசங்களை திருப்பி கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு அது சரியா விளங்கல பிரபுஜி. அவர் போன ஒரு நிமிஷம், பிறவி வந்து அவரோட பசங்களா பிறந்தாங்க. பட் ஆனா அவங்க என்ன அஃபென்ஸ் பண்ணாங்கதுனால திருப்பவும் அவர் கையால இறந்து போறாங்க பிரபுஜி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் வந்து நோட் பண்ணி, அதாவது பிரம்மாவுடைய சபையில மரீச்சியினுடைய குழந்தைங்க தான் இந்த 6 பேர்.
ஓகேங்களா? இவங்க வந்து பிரம்மா வந்து சிருஷ்டி எல்லாம் பண்றாரு, சிருஷ்டி பெர்ஃபெக்டா பண்றாரு. அப்போ பிரம்மா வந்து சரஸ்வதிய சிருஷ்டி பண்றாரு. இப்போ பிரம்மா சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணினப்போ இந்த சரஸ்வதி மேல பிரம்மாவுக்கு ஒரு அட்ராக்ஷன். அப்போ ஆக்சுவலி பகவான் சிருஷ்டி பிரம்மா சிருஷ்டி பண்ணதுனால அந்த சரஸ்வதி பிரம்மாவுடைய பொண்ணு மகா அந்த ஸ்தானம் தான் இருக்கணும். ஆக்சுவலி அவருக்கு என்னன்னா அந்த அழகுல வந்து அவர் மயங்கி அவர் அப்படி சரஸ்வதி பின்னாடி போயிட்டார். இத பார்த்துட்டு இருந்த இந்த 6 மாரீச்சினுடைய குழந்தைங்க அவங்க பார்த்து சிரிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, என்ன கேவலமா இப்படி பின்னாடி போறாரு அப்படின்னு சிரிச்சுவாரு. அந்த சிரிச்சு அந்த அஃபென்ஸ் பண்ணினதுனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை சபிச்சிடுவாங்க. நீங்க வந்து அசுர குடும்பத்துல போய் பிறந்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல ஹிரண்யகசிபுடைய பேர குழந்தைங்களா இவங்க 6 பேரும் பிறந்துப்பாங்க. ஹிரண்யகசிபோட பேர குழந்தைங்களா இவங்க 6 பேர் பிறந்தாங்க. அப்போ ஹிரண்யகசிபோட 6 பேர குழந்தைகளா பிறந்தாலும் அந்த சமயத்துல எல்லா இடத்துலயுமே எல்லாரும் வந்து ஹிரண்யாய நமகா ஹிரண்யாய நமகான்னு ஹிரண்யாசி தான் குளோரிஃபை பண்ணனா, இந்த 6 குழந்தைங்க மாத்திரம் அந்த நாமத்தை சொல்லாம, அந்த நாமத்தை சொல்லாம பிரம்மாவுடைய நாமத்தை சொல்லிட்டு ஓம் பிரம்மனே நமகா அப்படின்னு சொல்லி பிரம்மாவுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹிரண்யகசிபு கோபம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்க தந்தையாலேயே கொல்லப்படுவீங்க அப்படின்ட்டு ஒரு சாபம். அப்ப சாபம் கொடுத்துட்டு அந்த அந்த 6 குழந்தைங்களும் தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வந்து பிறக்கிற அந்த 6 குழந்தை. இந்த 6 குழந்தையும் அந்த என்ன சொல்றது ஹிரண்யகசிபு தான் இப்ப யாரா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா கம்சனா வந்து. அதனால ஹிரண்யகசிபுவ சொந்தம் கையால அவங்க குடும்பத்துல பிறந்த அந்த குழந்தைய அவனே கொல்றான். இதுதான் அதனுடைய reason. புரிஞ்சுதா? தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ஓகே. हरे कृष्ण प्रभु जी। சொல்லுங்க. प्रभु जी, கம்சன் அப்புறம் தேவகி, சூரசேனன். சூரசேனனுக்கோட மகள் வந்து தேவகியா பிரபு? இல்ல, தேவகியோட அப்பா வந்து தேவிகா தேவிகா அப்படின்னு ஒரு பேர்ல உள்ள ராஜா. அதாவது சூரசேன ராஜாவோட பையன் வந்து உக்ரசேன். உக்ரசேனனோட பையன் வந்து இவரு யாரு, கம்சன். புரியுதா? இவர் வந்து போஜராஜ்யத்தை யார் ஆள்றாங்க அப்படின்னு கேட்டா உக்ரசேன மகாராஜ் ஆண்டுட்டு இருக்காரு. ஆனா கம்சன் என்ன பண்ணுவான்னா அந்த உக்ரசேன ராஜாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவார். ஏன்னா கம்சன் அசுரன் ஆனதுனால கம்சன் எப்பவுமே இப்படி ராங்கா பண்றாரு. தேவியோட அப்பாவோட பேரு வந்து தேவிகா ராஜா. தேவிகா ராஜாவோட பொண்ணுதான் தேவகி. ஓகே பிரபுஜி. பிரபுஜி, இன்னொரு சந்தேகம். கிருஷ்ணர் பிறக்கும்போது 4 கையோட பிறக்கிறார் பிரபு. ஆமா. ஆனா அவர் வந்து நார்மலா பிறக்கல, அவர் வந்து அப்பியர் ஆகுறாரு. எப்படி கிருஷ்ணர் பிறக்கும்போது 4 கையா பிறக்கிறாரு? 4 கைய பிறக்கிறாருன்னா அவர் வந்து அப்பியர் ஆகுறாரு தவிர நார்மலா ஹியூமன் பீயிங் பிறக்கிற மாதிரி பிறக்கல. அவர் வந்து தோன்றாரு. ஆமா, தோன்றாரு. அப்புறமேட்டு அவர் வளர்ந்து 2 கையால் கிருஷ்ணாவே வந்து வளர்ந்து திருப்பணும் வந்து கோலோகம் போயிடுறாரு. அது என்ன தாற்பயம் பிரபு? 4 கையோட பிறக்கிறது, திருப்பணும் வந்து நார்மலா 2 கையோட இருந்து கோலோகம் போறது, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரபுஜி? 4 கையோட பிறக்கிறது காரணம்? கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றது வசுதேவருக்கு வந்து 4 கையில வந்து 4 ஹேண்ட் ஃபார்ம் காமிக்கிறார். எதுக்கு அப்படின்னா அவர் பகவான் பரமபுருஷர் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு. ஓகே. ஆனா ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்தையாவே பிறந்துட்டுன்னு வைங்களேன், ஃபுல்லாவே ஒரு குழந்தையாவே பிறந்து கிருஷ்ணர் 2 கையிலேயே பிறந்து 2 கையிலேயே வளர்ந்துருந்தாருன்னா இவங்களுக்கு அது பரமபுருஷர் பகவான் அப்படின்னு தெரியாது. இப்ப அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்துல பார்க்கும்போது வந்து விஸ்வரூபத்தை காமிக்கிறாரு.
ஆக்சுவலி விஸ்வரூபம் காமிக்க வேண்டிய தேவையில்லை. 10வது அத்தியாயத்திலே அர்ஜுனர் சொல்லிட்டாரு, பரந்தாம பரமபுருஷா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் தான் பரமபுருஷர் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா 11வது அத்தியாயத்துல நீங்க விஸ்வரூபம் காணிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை யாருக்கு இல்லை அப்படின்னு கேட்டா அர்ஜுனருக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு கேட்டாருன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க வந்து அது பகவானுக்கு விஸ்வரூபம் காணிக்க முடியும்ங்கிற நம்பிக்கையை வருத்துறதுக்காக தான் வர வச்சாரு. அதே மாதிரி இங்க சதுர்புஜத்துல காமிக்கும் போது இது பரமபுருஷர் பகவான். அப்புறம் என்ன பண்ண, அந்த ஹிருதயத்துல காமிச்சிட்டு அவருடைய ஹிருதயத்துல இருந்து இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அங்கிருந்து பிறக்கும் போது 2 கையில தான் பிறக்கும். அதனாலதான் வேதத்துல சொல்லுவாங்க, கஸ்தூரி ஸ்திலகே லலாடபலே உச்சஸ்தலை கௌஸ்துவம் வனமூர்த்திகம் ஆசாகிரே வனமூர்த்திகம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ கோபால சூடாமணி அப்படின்னு. கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு கேட்டா, கஸ்தூரி திலகம், இவருடைய நெத்தியில கஸ்தூரி திலகம் போட்டிருந்தாங்க. ஏதாவது குழந்தை கர்ப்பத்துல இருந்து வரும்போது கஸ்தூரி திலகம் போட்டுட்டா வரும் இல்லையா? அதை குளிப்பிக்கணும், அதை குளிக்க வச்சு அழுக்கெல்லாம் மாத்தணும். இங்க கிருஷ்ணர் பிறக்கும் போதே சந்தனம் எல்லாம் பூசிட்டு பிறந்திருக்காரு, கஸ்தூரி திலகம். அது எங்க பெரிய லலாட பலகை, அவருடைய பெரிய நெத்தியில கஸ்தூரி திலகம் போட்டிருக்காரு. வக்ஷஸ்தலே கௌஸ்துவம், கௌஸ்துவம் மாலையா போட்டிருக்காரு. எந்த குழந்தை மாலையை போட்டுட்டு பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை தான், அது கிருஷ்ணர் தான். கௌஸ்துவம். நாசாகிரே வனமூஸ்திகம், மூக்குல என்ன போட்டிருக்காருன்னா மூக்குத்தி போட்டிருக்காரு கிருஷ்ணர். ஓகே. அப்புறம் அவரு பீதாம்பரம் கொடுத்திருக்காரு, மஞ்ச துணி கௌபீனம் கட்டியிருக்காரு. ஏதாவது குழந்தைங்க வந்து பேம்பர்லாம் கட்டிட்டு பிறக்குதா என்ன? ஒரு ட்ரெஸ் இல்லாம. ஆனா கிருஷ்ணர் கௌபீன் கட்டிட்டு பிறக்கிறாரு. அவர் பாருங்க. அப்புறம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ கோபால சூடாமணி. அப்புறம் கோபஸ்திரீ, அதை சுத்தி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா கோபஸ்திரிகள், கோபிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த கோபிகளுடைய சூடாமணி, அவங்க தலையில கொண்டு நடக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் தான். அப்ப கிருஷ்ணர் பிறக்கும் போதே எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இவ்வளவு இதாதான் பிறந்திருக்காரு, இவர் வந்து ஆர்டினரி குழந்தை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஹிருதயத்துல வந்து காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் இது சதுர்புஜத்துல இருக்கிற பகவான் தான் அப்படின்னு காமிச்சாரு. பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு அப்படின்னு கேட்டா இவ்வளவு பூஷணங்களோடு தான் அவர் பிறந்திருக்காரு. அதுல இருந்து நம்ம அது பகவான் பரமபுருஷர் அப்படின்னு நம்ம